எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி விட வேண்டிய சாவியே யாரு தெரியுமா? யாரு சாவி? யாரு? பெண்கள். கணவர் சாவியா இருந்தார்னா அது சப்ஜெக்டான சாவி. ஆனா பெண்கள் தான் காலையில எந்திரிச்சு அந்த வீட்டையே ஸ்டார்ட் பண்ணி விட்டு பாருங்க, அவ்வளவு உற்சாகமா அந்த வீடு இருக்கும். இங்க இருக்கிற ஆண்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். என்னைக்காவது நீங்க படுக்கையில் இருக்கும்போது காஃபியை போட்டுக்கிட்டு கொண்டு வந்து உங்க மனைவி உங்களை எழுப்பி ஏங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா? நிறைய பேர் சொல்றாங்க, சினிமாவில் தான் பார்த்துருக்கேன் பாஸ்டர், என் வாழ்க்கையில் நான் பார்த்ததில்லை. அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? அண்ணன் எழுப்பியிருக்காரு. வெரி குட்ண்ணே, சோத்திரண்ணே. அண்ணன் சொன்ன நான் எழுப்பியிருக்கேன், நான் அந்த மாதிரி செஞ்சுங்கிற. ரொம்ப சந்தோஷண்ணே. அவங்க பாவம் மறைஞ்சிக்கிட்டாங்களே. இப்படி நல்லா கவனிச்சிங்கன்னா அப்படி ஒரு கிரியை உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் போய் அந்த கணவரை காலையில் காஃபியோடு எழுப்பி பாருங்க, அவர் அந்த நாள் அவர் செய்கிறதெல்லாம் சக்ஸஸாக இருக்கும். அல்லேலூயா. கணவர் காலையில் மிதின்னு மிதிச்சு எந்திரிப்பியா மாட்டியா, எருவ மாடு மாதிரி தூங்குறியே அப்படி இப்படின்னு திட்டி தள்ளி எழுப்புறதுக்குள்ள அந்த வீடே குழப்பமாக மாறிடும், பிரச்சனையாக மாறிடும். அந்த நாள் முழுவதுமே ஒரே மைண்ட் செட் அப்செட்டாகவே ஆயிரும். ஒரு வரைமுறையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. காலையில் நேரப்பட வேலையில் நீங்கள் எழுந்திருந்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்த வேண்டியது சிரிப்பதற்காக அல்ல, இதை நீங்கள் செய்கிறீர்களா என்று சிந்தித்து பார்த்து, ஐயோ அந்த பொறுப்பு நம்ம மேலே இருக்குதே, அதை செய்யாமல் நம்ம இருந்திருக்கிறோமே, ஆண்டவரே என்னை மன்னியும், ஒருவேளை இதனால தான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டின் ஆசீர்வாதத்தை நான் இழந்து கொண்டிருக்கிறேனா என்பதை உணர்வடைகிறவர்களாக நம்ம